நம்ம ஆருயிர் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் ஜெயிலர் படத்தில் நடித்த ரஜினியோடைய அந்த ஃபோட்டோ வந்து அவுட்லைன் போட்டிருந்தோம். எப்படி போடுறதுன்ட்டு சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தலைவரோடைய ஃபோட்டோவுக்கு கலர் பண்ணுறதா முடிவு எடுத்திருக்கோம். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ட்ரீம் யார்ட் தமிழ். என்னோட பேர் ஸ்ரீதர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். கலர் பென்சில்லாம் நமக்கு அவுட்லைன் வந்து லைட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால் நீட்டட் எரேசர் வச்சு லைட் ஆக்கிக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் டோன் கலர் இருக்கும் இல்லையா கலர் பென்சிலில், அதை எடுத்து நம்ம வந்து நெத்தியில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பேசிக் டோன் இல்லையா, நம்ம வந்து ஆல்ரெடி கலர் பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குயிக்கான டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். பொறுமையாக நிதானமாக கூட சொல்லித்தரேன். ஸோ லேயர் பை லேயராக ஏற்றணும். இப்போ நான் ஸ்கின் டோன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ப்ரௌன் கலர் ஷேட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த நெத்திக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து லைட் அடிக்குது அப்படிங்கிறதால நான் ஒரு எல்லோ கலர் வந்து எடுத்து லைட்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது ஸ்கின் டோன் நம்ம என்ன பண்ணோம் அப்படி அதே மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நோஸுக்கும் ஸ்கின் டோன் பண்ணுறோம். ஸோ அதோடைய ஷேடிங்க்கு ப்ரௌன் யூஸ் பண்ணுறோம், லைட் ப்ரௌனு. ஸோ நமக்கு இன்னும் டார்க்காக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டார்க்கஸ்ட் ப்ரௌன் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ அந்த ப்ரௌன் கலரே யூஸ் பண்ணி அந்த மூக்கோட அவுட்லைனு அதெல்லாம் லைட்டாக போட்டுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய தாடைக்கும் அதே மாதிரி தான் ஸ்கின் டோன் நம்ம வந்து கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதோட ஷேடிங்க்கு வந்து ப்ரௌன் கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக இன்னும் கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கலந்துருக்கும் மூஞ்சில் பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஷேடு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ப்ரௌன் கலர் எடுத்து லைட்டாக அந்த முடி கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் முடிக்கு. ஆர்ட்லைனோட 6B டார்க்னஸ் பென்சில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கலர் பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படிங்கிறதால நான் இந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதான் முடி வரையும் போது நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம், லைன்ஸை வந்து கரெக்டாக பார்த்து போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிளாஸ் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரௌன் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து பிளாக் கலர் ஷேட் கொடுக்குறேன். அப்படி பிளாக் கொடுக்குறப்ப கூட நான் ஃபுல்லாலாம் கொடுக்கல. ஸோ அந்த பிளாக் வந்து கண்ணாடியில் எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு கொடுத்துட்டு அதை வந்து நான் வந்து ஸ்மச் பண்ணிட்டேன். அப்போ தான் அந்த கண்ணாடியோட ரியலிஸ்டிக் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஸோ இது டூம்ஸோட பென்சில் அப்படிங்கிறதால ஓரளவுக்கு ரியலிஸ்டிக் தான் தெரியும். பிரிஸ்மா கலர்லாம் நம்ம வந்து வச்சில்ல, அது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இதுவே வந்து பிகினர்ஸ்க்கு வந்து போதுமான கலர் தான். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுமோ அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ரைட் சைடோட கண்ணும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ மூக்குக்கான அந்த அவுட்லைன் இன்னும் டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஆர்ட்லைன் பென்சில் வச்சுருக்கேன் இல்லையா, அது கொடுத்துருக்கேன். ஸ்கின் டோன் ரியலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளாக் கலர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ அதனால் பிளாக் கலர் பென்சில் எடுத்து நான் வந்து ஸ்கின் டோனில் கொஞ்சம் அப்புறம் நம்ம தலைவருக்கு இருக்கக்கூடிய மீசை தாடியெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே முடிக்கு என்ன பென்சில் யூஸ் பண்ணணும், ஆர்ட்லைனோடைய 6B பென்சில். ஸோ அதே பென்சில் யூஸ் பண்ணி தான் லைனாக போட்டு நம்ம வந்து அந்த தாடி மீசையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தாடி மீசையும் நம்ம வரையும் போது அந்த முடி டேரெக்ஷன் நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த தாடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ அதே இந்த தாடைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும், அப்புறம் ரைட் சைடு வளைஞ்ச மாதிரி இருக்கும். நான் போட்டுட்ருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் லைட்டாக தான் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மாதிரி மாறும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து நல்லா கவனமாக போடுங்க. இப்போது ஹேர் ஸ்டைல் வந்து பாருங்கள், ஹேர் ஸ்டைல்லையும் நம்ம லைன் வந்து கவனிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹேர் ஸ்டைலுக்கான அவுட்லைன் நான் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேர் ஸ்டைலுக்கான லைன் மட்டும்தான் போடுறேன். ஸோ ஸ்பீட் பண்ணுறதால உங்களுக்கு எதோ ஸ்பீடாக வரைகிற மாதிரி இருக்கும். நம்ம இது ஒரிஜினலாகவே வரைகிறப்போ அந்த லைன்ஸை வந்து நம்ம பொறுமையாக தான் பார்த்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கின் டோன் வந்து ஃபேஸ்க்கு என்ன பண்ணமோ அதே தான் நம்ம காதுக்கும் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்கின் டோன் கலர் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த ப்ரௌன் கலர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஸ்கின் டோன் மேக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சிம்பிளாகவே இது 2 கலர் இருந்தாலே ஓகேவானதாக இருக்கும். ப்ரௌன் கலர் வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷேடிங் கொடுக்கலாம், ஸ்கின் கலர் யூஸ் பண்ணி ஸ்கின் கலர் கொடுக்கலாம். இன்னும் நமக்கு டார்க்காக வேணும் அப்படின்னாக்கா டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணி அந்த ஷேடு வந்து நல்லா கொடுத்துக்கலாம். இப்போ ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கீழே இருந்து மேலே முடிச்சாச்சு. இப்போ இந்த ஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது, டார்க் ப்ரௌன் இல்லை, லைட் ப்ரௌன் இருக்குது. ஸோ லைட் ப்ரௌன் எடுத்து அந்த ஷர்ட்டுக்கு வந்து லைட்டாக தான் நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குது இல்லையா, ஷர்ட்டோடைய அந்த நிழல் தெரியுது ஷேடோ, அதுக்கு வந்து நான் அதே பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன், பிளாக் கலர். ஸோ நீங்கள் வந்து கலர் பென்சில் கூட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பென்சில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஷைனிங்காக இருக்கிறதால சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இந்த லைன்லாம் இருக்கு இல்லையா ஷர்ட்டில், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஷேடிங் இருக்கு இல்லையா, கீழே பேஸ் டோன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட் ப்ரௌன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு லைட்டாக சின்னதாக ஒரு அவுட்லைன் வந்து போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல அந்தாண்ட ஷர்ட்டோடைய அந்த ஷர்ட்டுக்கும் நம்ம
ரைட் சைடில் என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கன் இருக்கு இல்லையா, இந்த கன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து நல்லா நான் டார்க்காலாம் கொடுக்கல. இதுக்கும் அதே 6B பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேருக்கு என்ன யூஸ் பண்ணனோ அதே தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைட்டாக வந்து கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த பென்சில் வச்சு ஷேட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷேடிங்கில் அந்த கன்னிலே வந்து பார்த்திங்கன்னா டார்க்கஸ்ட்டு பிளாக்கெல்லாம் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும். நான் வந்து இந்த ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து பென்சில் ட்ராயிங்கில் அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா பென்சில் வச்சு தானே நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ இந்த கன்னோட இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லையா, இது கூட பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் லைட்டாக இந்த மாதிரி வந்து அதோட ஷேடிங்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணுறேன். ஸ்மச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டார்க்கஸ்ட் ஷேட்லாம் இருக்கும் கன்னில். இப்போ நான் வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டிசைனு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அந்த கன்னோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் படுறதால கொஞ்சம் லைட்டாக தெரியும். ஸோ இதை வந்து கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கன்னியும் நீங்கள் வந்து நல்லா கவனமாக பார்த்து போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபேஸுக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே தான் கைக்கும் பண்ண போகிறோம். என்ன கலர் வந்து மாறும், ஷேடு வந்து மாறும். ஸோ அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த பீச் கலர் எடுத்து ஸ்கின் கலர் கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ வீடியோ வந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு. நான் எனக்கு தெரியாமலே வரைஞ்சிருந்தேன். ஸோ அப்புறம் அந்த டார்க்காக இருக்கக்கூடிய அந்த பிளாக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க்னஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரியலிஸ்டிக் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் நான் 10B பென்சில் எடுத்து இந்த பிளாக் வந்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கன்னுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டு கூட நான் வரையல. வாட்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கலருங்கிறதால கொஞ்சம் எல்லோ கலரும் ப்ரௌன் கலரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படிங்கிறத வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, ட்ராயிங் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கனாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். பாய்.